வணக்கம், என் பெயர் டாக்டர் புருதர்மன். இன்று இந்த வீடியோவில் நாம் மீண்டும் தேநீர் மற்றும் காஃபி பற்றி பேசுகிறோம். If you have watched my previous videos or met me before, you would know that there is one thing that is definitely not allowed in our diet: chart, tea and coffee. இன்னும் நீங்கள் டீ மற்றும் காஃபி பற்றிய கேள்விகளை கேட்டு வருகின்றீர்கள். டாக்டர், டீ மற்றும் காஃபி ஏன் தடை செய்யப்படுகின்றன என்று கூறுங்கள். அதற்கான காரணத்தை இன்று சொல்கிறேன். சமீபத்தில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுவினர் ICMR ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். விளக்கத்தில் உள்ள இணைப்பை நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் தான் படிக்கலாம். நான் ஏன் உங்களுக்கு தேநீர் மற்றும் காஃபி தடை விதிக்கிறேன் என்று நீங்கள் கேள்விகள் கேட்கும். நாம் டீ மற்றும் காஃபி குடிக்கும் போது அதில் டானின்கள் இருக்கின்றன. டானின்கள் என அவை உணவில் உள்ள இரும்பை பிணைக்கும் வேதிகள். அந்த இரும்பு டானின்களுடன் பிணைக்கப்பட்டால் அது உங்கள் இரத்தத்தில் சேர்க்கப்பட முடியாது. இதனால் நாம் சிறுநீரக நோயாளிகளின் இரத்தத்தில் தடுப்பாடு ஏற்படுகின்றது என்று நாம் கண்டுபிடிக்கிறோம். Now let's think about patients with kidney problems where the kidney is already damaged. சிறுநீரகம் சேதமடைகிறது, எரித்ரோபைடின் வெளியிடப்படவில்லை, இரத்தத்தில் பற்றாக்குறை உள்ளது, நீங்கள் உணவு சாப்பிடுகிறீர்கள், உணவு சாப்பிட்ட பிறகு தேநீர் குடிக்கிறீர்கள். உங்கள் உணவில் உள்ள இரும்பு நமக்கு தேவையான இரத்தத்திற்கு அடைய முடியாது. So what happens then? Hemoglobin levels start to drop significantly. ஹீமோகுளோபின் அளவு வருகிறது 4.3. இங்கே நடக்கிறது. இத்தகைய நோயாளிகளுக்கு உடலில் வீக்கம் வருவதால் பிரச்சனை நிறைய உள்ளது. சோர்வு மிக அதிகமாக இருக்கும். 4 அடி நடந்த பிறகு நீங்கள் பலமாக சுவாசிக்க ஆரம்பிக்கிறீர்கள். So, if a person with kidney disease continues to consume tea and coffee, they will face many problems. ICMR அறிக்கையில் பால் டீ தடை செய்யப்பட்டுள்ளது. மில்க் காஃபி தடை செய்யப்பட்டுள்ளது. He reads the report and starts looking for a way out from there. அந்த அறிக்கையில் பால் டீ மற்றும் பால் காஃபி தடை செய்யப்பட்டுள்ளன. ஆனால் நான் பால் விட்டு டீ மற்றும் காஃபி குடிக்கிறேன். பால் இல்லாத டீ மற்றும் காஃபி உடன் செய்தால் அதே பாதிப்பை அனுபவிக்க வேண்டும். இது ஏன் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். நாம் தேய்க்கும் தேநீரும் காஃபியும் இரும்பை பிணைக்கும் டானின்கள் உள்ளன என்பதை நாம் அறிவோம். பால் சேர்க்கிறீர்கள் அல்லது சேர்க்காதீர்கள், அது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. இரண்டாவது, நாங்கள் டானின்கள் பற்றி அறிந்து கொள்கிறோம். But if any other chemicals bind with the food we eat, we may also experience deficiencies in our body. This applies to any medication you take, whether it is homeopathic, Ayurvedic, allopathic, or any other types of whatever medicine you take. If it interacts with any other chemical, it may cause deficiencies in your body. If you consume tea and coffee after 1.5 hours, the effectiveness in the body decreases. இதனால்தான் டீ, காஃபி குடிக்காத நோயாளிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கிறது. அதாவது, நான் பிபி மருந்து கொடுத்தேன் மற்றும் அது வேலை செய்கின்றது. நான் பிரச்சனை உணர்வு மருந்து கொடுத்தேன் மற்றும் அது வேலை செய்கிறது. மருந்து உறிஞ்சப்படுவதை நன்றாக வைத்திருக்க வேண்டும் என்றால் எல்லா வேளைகளிலும் தேநீர் மற்றும் காஃபி அருமையாக நிறுத்த வேண்டும். பாதம் இருக்கிறது அல்லது இல்லை எனினும் சரி. இதில் எந்த சுருக்கமும் இல்லை. நான் இதை எழுத விரும்பவில்லை என்றால் நான் இதை எடுத்தேன் என்று மற்ற முயற்சி. இன்னும் சில நோயாளிகள் தேய் மற்றும் காஃபி இல்லாமல் தங்கள் நாள் தொடங்க வேண்டும் என்று பழக்கம் உள்ளது. நாங்கள் அவர்களுக்கு மூலிகையில் எடுத்துக்கொள்ள பண்கிறோம். மூலிகை தேய்வில் என்ன உள்ளது மற்றும் நாம் எந்த மூலிகையை பயன்படுத்த வேண்டும் என்பதும் முக்கியம். We know that if we don't feel like having tea or coffee, we advise to have herbal tea that is good for digestion and overall health. It is important to know which herb to use for making herbal tea. வடி என்னும் பயன்பாடு உங்கள் வீட்டில் கிடைக்கும் குருமம் உள்ளது. In garam masala, we add fennel seeds, cardamom, cinnamon, mace, nutmeg, and some other things that I can't remember right now. நீங்கள் கிராம்பு, லவங்கப்பட்டை, மேஸ், ஜாதிக்காய், நட்மெக் என எந்த ஒரு பொருளும் எடுக்கலாம். நீங்கள் தண்ணீரில் எந்த பொருளையும் கொண்டு தேநீர் செய்யலாம். கெமோமில் பூக்கள் போன்ற சில பூக்கள் உள்ளன. சாமமில் பூக்களை பெற்றால் அதை பயன்படுத்தலாம். இதனுடன் புதினாவை பயன்படுத்தலாம். புதினாவை புரட்டி வெல்லம் போட்டு 2 டிராப் சேர்த்து உங்கள் புதினா டீ தயார். இப்படியில் நடக்கும் பயன் உங்கள் உடலின் மேல் உள்ள உணவுக்கு சரியான மூலம் பரிசோதிக்கப்படுகிறது. You have improved your digestion well. மதுவும் நன்றாக இருக்கிறது. உங்கள் உடல் உணவை நன்றாக ஜீரணிக்கிறது. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. ஆனால் இன்னும் ஒரு பாதுகாப்பை நீங்கள் கொண்டு இருக்க வேண்டும். Even if it is water or herbal tea, do not consume any liquids for the next 1.5 hours after having food. உங்கள் வயிறு மென்மையாகும் வரை, உங்கள் வயிறு லேசாக உணரத் தொடங்கும் வரை, அதுவரை நீங்கள் எந்த வகையான திரவ உட்கொள்ளலையும் தவிர்க்க வேண்டும். ஏன், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை விளக்குகிறேன். உங்கள் திரையில் உங்கள் வயிற்றை பார்க்கிறீர்கள். அது எப்படி இருக்கும்? ஒரு பலூன் போன்ற கோணல் இல்லையா? Now it can hold a certain amount of food inside. Now your stomach is filled with food. நேற்று நீங்கள் ரொட்டி மற்றும் சாதம் சாப்பிட்டீர்கள். ரொட்டி மற்றும் சாதம் சாப்பிட்டது உங்கள் வயிறு நிறைவு கொள்கிறது.
Now you might say, let's have some tea. எனவே என்ன நடக்கிறது என்றால், உங்கள் வீட்டில் ஒரு tree இருந்தது. மிகவும் உயரமான வீட்டில் உள்ள உணவை முன்னாக எடுத்து வைக்கிறீர்கள். அது சுழலாது. நீங்கள் அதை குறைக்கும் வரை அதில் சிறிது திரவத்தை வைக்க வேண்டாம். அப்போது மாசு செய்ய முடியாது. மிக்சரால் சுழல முடியவில்லை. போல எங்கள் வயிறு நிலையானதல்ல. நகர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்போதும் நகர்ந்து கொண்டே இருக்கும். உணவு மேலும் கீழும் நகர்த்தப்படுகிறது. இந்த செயல்முறையைச் செய்ய அதற்கு சிறிது இடம் தேவை. அதாவது அது கொஞ்சம் இடைவெளி தேவை உள்ளது. உணவை மேலே நிரப்பினால் செயல்முறை செய்ய முடியாது என்று கூறினார். The food that gets digested in ஒரு புள்ளி 5 hours takes around 4 to 6 hours. And during this time, you may not eating again. அதனால் நம்மை ஜீரணம் செய்ய கட்டாயமாக இருக்கும். இது நம்மை நோய்வாய்ப்படுத்துகிறது. இது நமது பிபி. இது நமது சக்தியை உருவாக்குகிறது. இது நரம்பை ஏற்படுத்துகிறது. இது பெருமல் வளர்ச்சி உருவாக்குகிறது. I don't know how many diseases start to emerge. அதனால் உங்கள் உடலை புரிந்து கொள்வது முக்கியம். இந்த வீடியோ ஏன் டீ மற்றும் காஃபி தடை செய்யப்பட்டுள்ளது என்று நம்புகிறேன். நீங்கள் இந்த கேள்வியை எனக்கு OBD-இல் கேட்டுக்கொள்ள முடியாது. இதுவரை நான் உங்களை விட்டு போக வேண்டும் என்று கேட்க விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நமஸ்தே.